வணக்கம் மக்களே, நீங்க இருக்கிறது தமிழ் அனிமினேஷன். நான் உங்க ஹோஸ்ட். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 இது வரைக்கும் இருந்த வருஷத்தை விட சிறப்பாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நீங்கள் எனக்காக வேண்டிங்க. நம்ம 2 பேரும் இந்த சேனலுக்காக வேண்டிப்போம். ஓகே, ஒன் பீஸில் மாங்கா எல்ப் ஆஃப் ஆர்க்கு முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் அதுவே அனிமி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் எக் டார்க்கே முடிஞ்சது. அடுத்த எபிசோட், அதாவது எல்லாம் பல வருஷமாக வெயிட் பண்ண எல்ப் ஆஃப் ஆர்க்கு ஸ்டார்ட் ஆக இன்னும் 3 மாதம் நம்ம வெயிட் பண்ணணும். வேறு வழியே இல்லை. அதனால தான் என்னால் 1156வது எபிசோட இது வரைக்கும் போட முடியல. பரவாயில்ல, சிலர் 1155வது எபிசோடோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் எபிசோடு எப்போ போடுவீங்கன்ட்டு. நான் ரெடியாக இருக்கேன் போடுறதுக்கு. ஆனால் இன்னும் அனிமே ரிலீஸ் ஆகலையே, நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு அப்படி 3 மாதம் வெயிட் பண்ண முடியாதுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்ப் ஆஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு மாங்காவோட சாப்டர்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். உங்களுக்கே தெரியும் எல்ப் ஆஃப்ன்றது ஜெயண்ட்ஸ் வாழ்கிற ஒரு ஐலாண்டுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கணுன்றது உசுப்புக்கும் லூஃபிக்கும் ஏன் நமக்கே பல வருஷ கனவு இல்லையா? அதுக்காக தானே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி எல்ப் ஆஃப்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதையும் இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களையும் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். லூஃபியோட ஸ்ட்ரா ஹேட் குரூ ஃபர்ஸ்ட்டு இந்த கிராண்ட் லைனுக்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்கல்ல, ஒரு ட்வின் மவுண்டைன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல. அங்கே தாங்க நம்ம லபூன் பெரிய திமிங்கலத்தை கூட பார்த்துருப்பாங்களே. ஸோ அந்த இடத்துல அந்த லபூனோட டாக்டராக ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க. அவர் தான் க்ராக்கஸ். அவர் ரோஜர்ஸோட குரூவை சேர்ந்தவர். ஸோ அங்கேருந்து அவர் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பார். என்னன்னா, ஈஸ்ட் ப்ளூவில் இருந்து கிராண்ட் லைனுக்குள்ளே என்ட்ரான நம்ம ஸ்ட்ரா ஹேட் குரூவுக்கு டைரெக்ஷனில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதாவது நார்மல் சீயில் அவங்கக்கிட்ட இருந்த நார்மல் காம்பஸ், நார்த்து சவுத் காட்டுற அந்த காம்பஸ் வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் கிராண்ட் லைனுக்குள்ளே அந்த காம்பஸில் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்க முடியாது. ஸோ அவங்க அடுத்த ஸ்டெப் போகிறதுக்காக அந்த க்ராக்கர்ஸ் தான் என்ன பண்ணியிருப்போன்னா லாக் போஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். எந்த டைரெக்ஷனில் நீங்கள் போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கு க்ராக்கர்ஸ் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். சாபோவோடி ஆர்க்குக்கு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல லூஃபி அண்ட் குரூவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அங்கேருந்து அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அது யாருன்னா நம்மளோட ரெய்லி, கோல்டி ரோஜோட ரைட் ஹேண்ட் மேன் தான் நம்ம ரெய்லி. ஸோ அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அவர் என்ன ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறீங்களா? அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பார். முக்கியமான ஒரு ஹெல்ப் என்னன்னாக்கா, அவங்களோட ஷிப்பை கோட் பண்ணி கடலுக்கு அடியில் போகிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கான ஹெல்ப்பை ரெய்லி தான் பண்ணி கொடுத்துருப்பார். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரா ஹேட்ஸோட அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ரெய்லியும் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டார். அதே போல் தான் இப்போ எல்ப் ஆஃப்க்கு இவங்க போகிறாங்க இல்லைங்களா, இந்த இடத்துலையும் ஒரு கோல்டி ரோஜரோட குரூவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறாங்க. அவர் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ண போகிறாரு, இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கவும் தெரிஞ்சுக்கவும் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே அவர் கோல்டி ரோஜரோட குரூப்பில் என்னவா இருந்தார், அவருக்கு என்ன மாதிரியான பவர் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ரெண்டாவது, எல்ப் ஆஃப்ல இவர் இருக்காருன்றதுக்காக இவர் ஒரு ஜெயண்ட்டாக இருப்பாரோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ரோஜர் குரூப்பில் ஜெயண்ட் யாரையும் நம்ம பார்த்ததில்ல, இது வரைக்கும் நமக்கு காமிச்சதில்ல. இந்த 1155வது எபிசோடில், அதாவது எக் டார்க்கோட எண்டில், அந்த எபிசோடோட முடிவில் கடைசியாக நமக்கு ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க. அவரை பற்றி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவரை இவங்க எல்ப் ஆஃப்ல போய் பார்க்க போகிறாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேலே லோக்கின்னு ஒரு கேரக்டரை பற்றி தெரிஞ்சுப்போம். லோக்கினா மார்வலில் வந்த லோக்கி இல்லைங்க, இது வேறு லோக்கி, ஜெயண்ட் லோக்கி. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு வேளை ஸ்ட்ரா ஹேட்ஸ் குரூவில் சேரக்கூடிய ஒரு 10வது மெம்பராக இவர் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு அரசல் புரசலான பேச்சுக்கள் ஓடிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது உண்மையான எனக்கு தெரியல. ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் கொஞ்சம் நாளில் நமக்கே தெரிஞ்சிடும். ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்த காட் வேலி இன்சிடெண்ட்டை பற்றி இந்த எல்ப் ஆஃப் ஆர்க்கில் நாம் தெரிஞ்சுப்போம். அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சிருப்போம். அப்படின்னா என்ன, அதை பற்றி பேசினா ஏன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடாது, அதை பற்றி யாரும் பேசக்கூடாது, அதை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே உயிரோட இப்போ இல்லை. இந்த மாதிரி வேர்ல்டு கவர்மெண்ட் அந்த காட் வேலி இன்சிடெண்ட்டை பற்றி பல விஷயங்களை வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்த பற்றியும் நாம் இந்த எல்ப் ஆஃப் ஆர்க்கில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஷாங்க்ஸை பற்றின பல சீக்ரெட்ஸையும் அவரோட பாஸ்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக லூஃபியோட அப்பாவன மைக்கி டி டிராகனை பற்றி நம்ம இந்த எல்ப் ஆஃப் ஆர்க்கில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்குமே டிராகனோட பவரை பற்றி, டிராகன் பெருசாக ஆக்டிவாக எதையுமே பண்ணதில்லை நம்மளோட பார்வையில், நமக்கு ஓட காமிச்சதும் இல்லை. ஆனால் இந்த காட் வேலி இன்சிடெண்ட்டில் டிராகனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்ற விஷயங்களையும் இதை பற்றிலாம் வந்து நம்ம மாங்கா சாப்டரில் பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே ராக் பைரட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அவரை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ரெண்டாவது, அவரை
எதுக்காக ரோஜரும் கார்ப்பும் சேர்ந்து அவரை கொல்லணும், அப்படி கொல்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம இயல்பா ஃபார்க்கில் தெரிஞ்சுப்போம். முக்கியமான விஷயம்னா பிளாக் பியர்டை பற்றின விஷயங்கள் தான். ஸோ பிளாக் பியர்டான டீச் அவரை பற்றின விஷயங்களும் அவரை பற்றின ரகசியங்களையும் இந்த இயல்பா ஃபார்க்கில் சொல்லி நம்மளை நல்லா வச்சு செய்ய போகிறாரு நம்ம ஓடா சயின்ஸு. இது எல்லாத்தையும் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் ஆர்வமாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ அனிமே வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். அதெல்லாம் இல்லை எனக்கு இப்போவே தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இருக்கேன். இயல்பா ஃபார்க்கோட ஃபர்ஸ்ட்டு சாப்டர்லேருந்து இப்போ கரண்டில் போகிற சாப்டர் வரைக்கும் ஒவ்வொரு சாப்டராக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு, அந்த சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. வேறு ஒன்றும் நான் உங்ககிட்ட கேட்கல. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வரட்டா? டடா.